ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மோர் தென் ஏ ஹவுஸ் ஒய்ஃப். இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒரு 3 சிஸ்டர் வந்து அவங்க வீட்டில் 2 குட்டீஸ் இருக்காங்களாம். வீடு எவ்வளோ க்ளீன் பண்ணாலும் திரும்ப மெஸ்ஸி ஆகிடுது சிஸ்டர், இதுக்கு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இன்னைக்கு வந்து ஒரு 5 டிப்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அவங்களுக்காகவும் ப்ளஸ் யார் வீட்டெல்லாம் குட்டீஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னு பார்ப்போமா? ப்ளே ஜோன் ஃபிக்ஸ் பண்ணுங்க. இது என்னன்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு குறிப்பிட்ட இடம் வந்து ஒதுக்கி கொடுங்க விளையாடுறதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து தனியா ரூம் குடுக்கணும் அவங்களுக்கு. அப்படியெல்லாம் இல்லாம, சும்மா ஒரு பாய் இருந்தா கூட விரிச்சு போடுங்க. இல்ல பெட்ஷீட் இருந்தா கூட விரிச்சு போடுங்க. போட்டுட்டு அதுக்குள்ள டைல்ஸ் கொட்டி விடுங்க. அதுக்குள்ள டைல்ஸ் கொட்டிட்டு இதுக்குள்ள தான் விளையாடணும் அப்படின்னு நீங்க சொல்லவே தேவையில்ல. அவங்களுக்கே இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும் அதுக்குள்ள விளையாடுறதுக்கு. அதுக்கு வெளிய வந்து டைல்ஸ் வரவே வராது. நீங்க வேணா இத நோட் பண்ணி பாருங்க. ஏன்னா பசங்களுக்கு அது ரொம்பவே புடிச்சிரும். ஒரு பாய்க்குள்ள வச்சு டைல்ஸ் விளையாடுறது, இல்ல ஒரு பெட்ஷீட்குள்ளேயே வச்சு டைல்ஸ் விளையாடுறது அந்த இடத்துலயே அது வந்து ரொம்பவே பிடிக்கும். அப்படி சப்போஸ் அவங்க அந்த இடத்த விட்டு எழுந்து வராங்கன்னு சொன்னாலும், ஏதாவது ஒரு டாய்ஸ மட்டும் தான் அவங்க வந்து கையில எடுத்துட்டு வர மாதிரி இருக்கும். சரிங்களா? அகைன் எடுத்துட்டு போய் அவங்க அதிலேயே போட்டுருவாங்க. நீங்க இந்த மாதிரி கண்டிப்பா பண்ணி பாருங்க. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். ரொம்ப புடிச்சு போயிடும். அப்படியே பழகிடும் அவங்களுக்கு. கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிக் குடுங்க. இந்த இடத்துல தான் நீ விளையாடணும். இதுதான் உன்னோட பிளேஸு. அதுக்கு வெளிய டாய்ஸ் வந்தா நீ அவுட்டு. அந்த மாதிரி சும்மா அந்த மாதிரிலாம் நீங்க சொல்லி பாருங்க. அவங்க அதுக்குள்ள தான் வச்சு விளையாடுவாங்க. உங்களுக்கும் வந்து அதுக்கப்புறம் கிளீன் பண்ண ஈஸியா இருக்கும். வீடு ஃபுல்லா டைல்ஸ் பரவாம அங்க மட்டும் இருக்கும் கிளீன் பண்ணும்போது இல்லைங்களா? அப்ப வீடும் வந்து மெஸ்ஸி ஆகாம நல்லா கிளீனா, நீட்டாவே இருக்கும். உங்களுக்கும் கிளீன் பண்ண ஈஸியாவே இருக்கும். இது நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். செகண்ட் டிப்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, ப்ளே அண்ட் கிளீன் ரொட்டீன். நீங்க வீடு எப்படியாவது தலைகீழா போடுங்க. நான் கிளீன் பண்ணிக்கிறேன் தினமும் அப்படின்னு நீங்க இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுவே பசங்களுக்கு வந்து ஒரு கேர்லெஸ்ஸா ஆயிடும். ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம போயிடும். அம்மா கிளீன் பண்ணிக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணாலும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் ஆயிடும். அந்த மாதிரி பண்ணாம, நீங்க கிளீன் பண்ணும்பொழுது அவங்களையும் இன்வால்வ் பண்ணுங்க. வாங்க சேர்ந்து கிளீன் பண்ணலாம். நீங்க தானே விளையாடினீங்க. வாங்க சேர்ந்து கிளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுங்க. இன்ட்ரெஸ்ட்டா ஏதாவது பேசிட்டே, சிரிச்சுட்டே அந்த மாதிரி வந்து டாய்ஸ் எல்லாம் எடுத்து பேக்ல போடுறதாகட்டும், அந்த மாதிரி அவங்களையும் சேர்த்துக்கோங்க. அப்படி பண்ணீங்கன்னா வந்து அவங்களுக்கே இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். தினமும் அது பழகிடும் அவங்களுக்கு அவங்களுக்கு. நீங்க கிளீன் பண்ண போறீங்கன்னு சொன்னாலும், "அம்மா நானும் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா அவங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து வருவாங்க. தேர்ட் டிப்ஸ் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, டாய்ஸ் ரொட்டேஷன் மெத்தட். இது வந்து ரொம்ப முக்கியம்னு தான் சொல்லுவேன். முக்கியமான ரீசனே வந்து வீடு மெஸ்ஸி ஆகறதுக்கு இதுவும் ஒண்ணு. என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ பசங்க விளையாடுறத வந்து நீங்க நோட் பண்ணி பாருங்க. பசங்க விளையாடும் பொழுது, குறிப்பிட்ட டாய்ஸ் மட்டும் தான் வச்சு விளையாடுவாங்க. அவங்களுக்கு என்ன டாய்ஸ் எல்லாம் பிடிக்குதோ, அத மட்டும் தான் எடுத்து விளையாடுவாங்க. நீங்க நோட் பண்ணி பாருங்க கண்டிப்பா. ஆனா நம்ப என்ன பண்ணுவோம்? தேவை இருக்கிறது, தேவை இல்லாதது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு பேக்ல போட்டு வைக்கும் பொழுது, அவங்க எடுத்து விளையாடுறதுக்கு என்ன பண்ணுவாங்க? பேக்ல இருக்கிற மொத்த டாய்ஸையும் தான் கொட்டுவாங்க. ஆனா, அவங்களுக்கு புடிச்சத மட்டும் தான் கையில எடுத்து விளையாட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, வீடு கண்டிப்பா மெஸ்ஸியா தாங்க இருக்கும். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, அவங்க எந்த பொருளெல்லாம் வச்சு வந்து விளையாடுறாங்களோ, அத மட்டும் தனியா எடுத்து வச்சுட்டு, மீதியெல்லாம் வந்து ஒரு பேக்ல போட்டு எடுத்து செல்ஃப்ல போடுங்க. எடுத்து போட்றாதீங்க. ஏன்னா, பசங்களுக்கு ரொம்பவே ஞாபகமா இருப்பாங்க. அந்த பொம்மை எங்க? இந்த பொம்மை எங்கன்னு இல்லாத பொழுது தான் நம்மள வந்து கேட்பாங்க, தொல்ல பண்ணுவாங்க. அதனால எடுத்து போட்றாம, எடுத்து செல்ஃப்ல எங்கேயாவது போட்டு வச்சுருங்க. அவங்களா கேட்கும் பொழுது, அத எடுத்துட்டு இதுலேருந்து வேற ஏதாவது விளையாடாம இருப்பாங்கல்ல, அத எடுத்து திரும்ப அதுல போட்டு வையுங்க. இப்படி பண்ணும்பொழுது உங்களுக்கு வீடு வந்து ரொம்ப மெஸ்ஸி ஆகாது. எங்க பார்த்தாலும் டாய்ஸா இருக்கு அப்படின்ற ஒரு உங்களுக்கும் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கும். அதிலயே வந்து ரொம்ப தேவையில்லாத டாய்ஸ் எல்லாம் இருக்கும். ரொம்ப டர்ட்டியா அந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் வந்து பசங்களுக்கு குடுக்கவே குடுக்காதீங்க. எடுத்து போட்டுருங்க. அதெல்லாம் தேவையே இல்ல. தூக்கி போட்டுருங்க. சரிங்களா? நல்ல கிளீனா இருக்கிற டாய்ஸு அத மட்டும் வையுங்க. நெறைய வீட்ல இப்படி இருக்கும். ரொம்ப டர்ட்டியா பொம்மைலாம் இருக்கும். அதெல்லாம் அவ்ளோ அழுக்கா இருக்கும். அதெல்லாம் வந்து பசங்களுக்கு குடுக்கவே குடுக்காதீங்க. அதெல்லாம் போனா போட்டும் எடுத்து போட்டுருங்க. அதையும் வந்து அது கூட சேர்த்து வச்சு விளையாட சொல்லாதீங்க. ஃபோர்த் டிப்ஸ் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, மினி கிளீன் டியூரிங் தி டே. இது என்னன்னு பார்த்தோம்னா, வீடு ஃபுல்லா மெஸ்ஸி ஆகட்டும். அப்புறம் தான் நான் லாஸ்ட்டா கிளீன் பண்ணுவேன். அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பா வேலை ரொம்ப இழுக்கும். உங்களுக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுங்க.
அப்படிலாம் பண்ணாம என்ன பண்ணுங்க, ஃபுல் டே வந்து டாய்ஸ் வச்சுட்டே விளையாட போறதில்ல பசங்க. ஏதாவது மைண்ட் அவங்களுக்கு டைவர்ட் ஆகும் கண்டிப்பா. கொஞ்ச நேரம் டிவி பார்க்க போவாங்க, இல்ல பக்கத்து வீட்டுக்கு போவாங்க, இல்ல கீழ எங்கேயாவது விளையாட போவாங்க. அப்ப என்ன பண்ணுங்க, டக்கு டக்கு டக்குன்னு டாய்ஸ் எல்லாம் வந்து எடுத்து அரேஞ்ச் பண்ணி எடுத்து போட்டு வச்சுருங்க பாக்ஸ்ல எங்கேயாவது. நீங்க இப்படி பண்ணும்பொழுது வந்து உங்களுக்கு ஆ ஃபுல் டே இருக்கிற மெஸ்ஸி வீட நம்ம லாஸ்ட்டா கிளீன் பண்ணலான்னு விடுவீங்க பாரு. அப்ப இருக்கிற டென்ஷனு இப்ப நீங்க ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷத்துல நீங்க பண்ணீங்கனாக்கா, ரொம்பவே வேலை குறைஞ்சிடும். வீடும் நீட்டா இருக்கும். மெஸ்ஸியாகாமவும் இருக்கும். திரும்ப அகைன் அவங்க வந்து விளையாடுறாங்களா, விளையாடட்டும். அதுக்கப்புறமா அவங்க கொஞ்சம் மூவ் ஆவாங்களா, எங்கேயாவது தூங்குவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணும்போது, திரும்ப டக்குன்னு எல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி நீங்க ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம் நீங்க இந்த மாதிரி நீங்க கொஞ்சம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, வீடு மெஸ்ஸி ஆகாம இருக்கும். மொத்தமா கிளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சீங்கன்னா தான், வீடு வந்து ரொம்பவே கொஞ்சம் நீட் இல்லாம, உங்களுக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமா ஆகுங்க. 5த் டிப்ஸ் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, கேம் பிளஸ் ஃபன் மிக்ஸ் பண்ணுங்க. இப்ப பசங்கள வந்து நீங்க டாய்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ண சொல்ல போறீங்க அப்படின்னா, அது ஒரு ரூல்ஸா போடாம, கொஞ்சம் ஃபன்னா எடுத்துட்டு போங்க. நீங்க ரூல்ஸா போட்டீங்க, இல்ல மிரட்டி செய்ய வச்சீங்கன்னா, கண்டிப்பா எந்த பசங்களும் செய்யவே செய்யாது. நீங்க அது ஒரு கேமா எடுத்துட்டு போங்களேன். இப்ப 2 பசங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் யாரு ஃபர்ஸ்ட்டு எடுத்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறீங்களோ, அவங்க தான் குட் கேர்ள், அவங்க தான் குட் பாய் அப்படி சொல்லிட்டு, நீங்க சொல்லி பாருங்களேன். 2 பேரும் போட்டி போட்டுட்டு வந்து எடுத்து போடுவாங்க. கண்டிப்பா இது நடக்கும். நீ ஃபர்ஸ்ட்டு போடுறியா? நான் ஃபர்ஸ்ட்டு போடுறேனா? அப்படி ஒரு போட்டி அவங்களுக்குள்ள வரும். அதனால அரேஞ்ச் பண்ணுவாங்க அவங்களே. அது மட்டும் இல்லாம, அவங்க எடுத்து போட்டுட்டேன் அப்படின்னு வந்து உங்ககிட்ட சொல்லும்பொழுது, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகாம, அவங்கள அப்ரிசியேஷன் பண்ணுங்க. அவங்கள பாராட்டுங்க. அப்படி இல்லைனாக்கா டீச்சர்ஸ்லாம் நல்லா படிக்கிற பசங்களுக்கு வந்து ஸ்டார் போடுவாங்க. கையில பார்த்துருப்பீங்க. அந்த மாரி ஸ்டார் போட்டு விடுங்க. இல்ல ஏதோ சாக்லேட் குடுக்குறதாகட்டும். அந்த மாதிரிலாம் நீங்க பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்க சொல்லாமயே அவங்க வந்து அந்த வேலைய செய்வாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அம்மா வந்து நம்மளுக்கு அப்ரிசியேஷன் பண்ணுவாங்க. இல்லனாக்கா வந்து சாக்லேட் குடுப்பாங்க, இல்ல ஸ்டார் போடுவாங்க. அந்த ஒரு அவங்களுக்கு வந்து அப்படி தோண ஆரம்பிச்சுரும். அதனால நெக்ஸ்ட் டைம் நீங்க சொல்லவே தேவையில்ல. அவங்களே வந்து எடுத்து போட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. கண்டிப்பா நீங்க இந்த 5 டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப மெஸ்ஸிலருந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொன்னாலும் வீடு, ஓரளவுக்கு மெஸ்ஸிலருந்து கண்ட்ரோலா எடுத்துட்டு வர முடியுங்க. ஓகே. நீங்க கேட்டீங்கன்றதுக்காக தான் இந்த ஒரு 5 டிப்ஸ் சொல்லி நான் வந்து வீடியோ போட்டிருக்கிறேன். ஆனா, நான் வந்து ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நெனைக்கிறேன். என்னன்னா, இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு, இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு வந்து பசங்கள வெளிய அனுப்பி விளையாட வைக்கணுன்றது வந்து சுத்தமா சேஃபே இல்லன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா, நீங்களே நெறைய நியூஸ் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? பொட்ட பசங்களுக்குன்னு இல்ல, ஆம்பள பசங்களுக்கு கூட இந்த காலத்துல வந்து சேஃப் இல்லங்க. பசங்க வேற எங்க போய் விளையாடும் சொல்லுங்க நீங்க? இந்த ஒரு இதுவ மட்டும் நீங்க மைண்ட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. பசங்க எப்படியாவது விளையாடிட்டு போட்டோம். வீட்டுக்குள்ள எப்படியாவது விளையாடிட்டு போட்டோம். விடுடா! நம்ப பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் உங்களுக்கு தோணுமே. ஏன்னா பசங்க நம்ப கண் எதிர்ல நம்ப முன்னாடி விளையாடுறதே நம்மளுக்கு பெரிய விஷயம் தான். சில பசங்கலாம் வெளிய போய் விளையாடுவேன், வெளிய தான் போவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உங்க பசங்க இந்த அளவுக்கு வீட்டுக்குள்ளேயே விளையாடுறாங்கன்னு சொன்னா, அது பெரிய விஷயம் தாங்க. நீங்க சந்தோஷம் தான் படணும். இத மட்டும் நீங்க மைண்ட்ல ஏத்திக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. வெளியலாம் போனா சேஃப் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க கண்டிப்பா அதுக்கப்புறம் வந்து நீங்க டென்ஷன் ஆகவே மாட்டீங்க. எப்படியாவது விளையாடிட்டு போட்டோம். மொத்தத்துல என் கண் எதிர்ல இருக்கட்டும் என் பசங்க. அப்படின்னு தான் உங்களுக்கு தோணுமே. அதுவும் இல்லாம பசங்களுக்கு வளர வளர அவங்க விளையாடுற விதமும் மாறுங்க. இப்ப சின்ன பசங்களா இருக்கிறாங்க, டாய்ஸ் வச்சு விளையாடுறாங்க. அதே பெரியவங்களாயிட்டாங்கன்னு வச்சுக்கோ, ஒவ்வொரு ஸ்டேஜா அவங்களுக்கு எது பிடிக்குதோ அத செஞ்சுட்டு போயிடுவாங்க. என் வீட்லலாம் ரொம்ப ஆப்போசிட் அப்படியே. நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலேயே எப்படியாவது விளையாடுங்கடான்னு தான் சொல்லுவேன். ஆனா அவங்க வெளிய தான் போணும்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு ஒவ்வொரு விளையாட்டு விதம் வந்து மாறும் பசங்களுக்கு. அதனால நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஆனா இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு வீட்ல வச்சு நீங்க இந்த மாதிரி விளையாடுறது தான் கரெக்ட்டுன்னு நான் சொல்லுவேன். இப்ப நீங்க ஃபீல் பண்ண மாட்டீங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் வந்துட்ட பிறகு, நான் வெளிய தான் போய் விளையாடுவேன்னு சொல்லுவாங்கல்ல, அப்ப ஃபீல் பண்ணுவீங்க. ஐயோ! குழந்தைங்களா இருக்கும்போதே நல்லா இருந்துச்சே, வீட்டுக்குள்ளேயே விளையாடிட்டு இருந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. நான் அப்படிதான் இப்ப ஃபீல் பண்றேங்க. என் பசங்க வீட்ல இருக்கிறதே இல்ல லீவ் விட்டா. எல்லா நேரமும் வெளிய தான் இருக்கிறாங்க. அதுக்காகவே நான் போய் ஒவ்வொரு வாட்டியும் செக் பண்ணிட்டு வந்து இங்க நான் வீட்டுக்குள்ள எனக்கு வேலை ஓடவே ஓடாது. என் பசங்க வெளிய இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, வீட்டுக்குள்ளே எனக்கு வேலை செய்யவே தோணாதுங்க. இருக்கிற பிளேஸ் வந்து சேஃப் தான் நாங்க இருக்கிற பிளேஸ். பட் எந்த நேரத்தில எப்படி நடக்கும்னு யாருக்குமே தெரியாது இல்லைங்களா? அதனால செக் பண்ணிட்டே இருப்பேன் நான் வந்து. அதனால பசங்க வீட்டுக்குள்ள இந்த அளவுக்கு வந்து விளையாடுறாங்கன்னு சொன்னாக்கா, விட்டுருங்க ஃப்ரீயா. எனக்கெல்லாம் டென்ஷன் ஆகாத இதுவா சொல்லுங்க? நான்லாம் எவ்வளோ டென்ஷன் ஆவேன் தெரியுமா? உங்க பசங்களாவது டாய்ஸ் வச்சு விளையாடுறாங்க. என் பசங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க? குக்கிங் பண்றேன்ற பேர்ல அரிசி, அப்புறம் தண்ணி, அப்புறம் இலைலாம் வந்து அறுத்துட்டு வந்துருவாங்க அங்கங்க. அதெல்லாம் வச்சு வீடெல்லாம் தண்ணி ஊத்தி ஒரு வழி பண்ணுவாங்க.
ஆனால் நான் வந்து இந்த பொறுமையாக இருக்கிற அளவுக்கு சேஞ்ச் ஆனதுக்கு ரீசன் வந்து என் அம்மான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா பசங்க விளையாடும்போது நானும் வந்து சத்தம் போடுவேன், டென்ஷன் ஆகுவேன். எப்படி வீடு க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுவேன். ஆனால் என் அம்மா தான் வந்து என்ன சொல்லுவாங்க, விளையாடிட்டு போட்டும் விடுமா, வெளியவும் அனுப்ப மாட்டேங்கிறோம், வீட்லேயும் விளையாடக்கூடாதுன்னா எப்படிம்மா என்னம்மா பண்ணும் பசங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் அந்த காலத்து ஆள் இல்லை. என் அம்மாலாம் வந்து அவங்களோட அக்கா பசங்க அவங்களெல்லாம் வளர்த்துருக்குறாங்க. அதனால் நானாவது டென்ஷன் ஆகி அடிச்சிருவேன் தவிர, என் அம்மாலாம் ஒரு அடி கூட அடிக்கவே மாட்டாங்க. பசங்க என்னன்னா பண்ணட்டும், க்ளீன் பண்ணிக்கலாம் விடு அப்படின்னு தான் சொல்லுவாங்களே. அதை பார்த்து பார்த்து தான் எனக்கும் அந்த பொறுமை வந்துச்சு. ஆமாம், பசங்களை நம்ம வந்து வெளியவும் விளையாட விட மாட்டேங்கிறோம், வீட்லேயும் இப்படி பண்ணால் எங்கே போய் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தோணுச்சு. அதனால எப்படின்னா விளையாடிட்டு போட்டோன்னு விட்டுருவேன். ஆனா ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுவேன். நீங்க விளையாடுறீங்கன்னா, அந்த இடத்த நீங்க தான் கிளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவேன். அது முன்ன சொன்னது என்னமோ இப்ப வரைக்குமே ஃபாலோ பண்றாங்க. இப்ப வரைக்குமே அவங்க விளையாடுனாக்கா, எல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணி, கிளீன் பண்ணி வச்சுருவாங்க. பசங்களுக்கும் வந்து கண்டிப்பா நீங்க அத சொல்லிக் குடுங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. அப்படி பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த டாப்பிக்லாம் எடுத்து பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்னு யாராவது நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ போடுறேன். தொடர்ந்து வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.